இன்னைக்கு வீடியோவில் நான் என் டே ஆஃப் அன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க என்ன நடக்குதுன்னு. ஹே guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மினி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் மனம் இல்லை. ஸோ இன்னைக்கு நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே ஆஃப் அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்னு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபுல் டே vlog இது. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தான் போடுவேன். யோசிக்க வேணாம், பயப்பட வேணாம். நான் ஏற்கனவே இந்த ஸ்கின் கேர் பண்ணுற வீடியோஸ் எடுத்துட்டேன். பட் அதெல்லாம் இனிமே தான் உங்களுக்கு வரும். ஏன்னா நான் இப்போ தான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை எடுக்கிறேன். Okay, so thanks for choose this video to watch. Welcome back to my channel. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம எங்கள் மனன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யோசிச்சு வச்சுருக்கிறேன் எங்கள் 2 பேரோட பேரில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணோமான்னு. அது யோசிச்சு வச்சு பண்ணால் அடுத்து சொல்லுவேன். மற்றது எங்கள் குட்டி பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். எம்என்பி லக்ஸ் ப்ளூம்ஸ். ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கஸ்டமைஸ் பொக்கே செஞ்சுக்க எங்கள் எங்களை கன்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கன்டாக்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஐலண்ட் பை டெலிவரி அவைலபிள் கைஸ். ஸோ உங்களுக்கு எங்களை கன்டாக்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொள்றதுக்கு. ஸோ ரொம்ப நேரம்லாம் வேலைன்னு பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் இப்போ முடிஞ்சு. ஸோ மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey guys, good morning. இப்போ தான் இருந்தேன். இன்னைக்கு ஸோ நான் என்ன டே ஆஃப் டேல பண்ண போகிறேன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா தூங்கி எழுப்பிட்டேன். நல்லா தூங்கி எழும்பிட்டேன். இப்போ டைம் ஒரு 10 மணி கிட்டத்தட்ட. மார்னிங் 10 மணி. நல்லாவே தூங்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் தூங்குனது. மேலெல்லாம் சரியான வருத்தமாகிடுச்சு. நல்லா தூங்கி எழும்பிட்டேன். டக்குன்னு போயிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறமா இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. இப்போ நான் பாடி வாஷ் எல்லாம் பண்ணி வந்துட்டேன். இப்போ நான் இன்னைக்கு இந்த ஷர்ட் அதோட இந்த பிளாக் கலர் டிஷர்ட் வந்து எடுத்துட்டேன். உடுக்க போகிறேன். குயிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வந்தாச்சு. இப்போ நான் மார்னிங் ஸ்கின் கேர் தான் பண்ண போகிறேன். நான் நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்னவங்களுக்கு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வரேன். பட் அப்படியே போய் பாடி வாஷே பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ பிகாஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ ஹேர் ஆயில் வச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு போகும்போது ஹேர் வாஷ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கின் கேர் பண்ணலாம். அதுக்கு முதல்ல என் முடிய கொண்டை போட்டுக்கணும். அதை போட்டு இருப்பேன். முடிச்சிட்டேன். பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை நினைக்கிறேன். சின்ன ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ 2 ஸ்டெப்ஸ். மற்ற மாதிரி எனக்கு 4-5 ஸ்டெப்ஸ் எல்லாம் வராது. ஸோ 2 ஸ்டெப். அதில் ஒன்று முடிச்சுட்டேன். ஃபேஸில் ஐஸ் வைக்கிறது. இந்த ஃபேஸில் ஐஸ் வைக்கிற தெரப்பியால் மோஸ்ட்டாக என்ன நடக்கும்னா முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ், வரப்போகிற பிம்பிள்ஸோ இருக்கிற பிம்பிள்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். என்னோட ட்ரெஸ் எல்லாம் விளங்குது. செக் பண்ணும்.
கம்மியாகும். மற்றது வந்துட்டு நமக்கு இருக்கிற ஓப்பன் ப்ராசஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்கும். முகத்தில் நாங்கள் தூங்கி எழும்புறப்ப இருக்கிற பஃபினஸ் ரொம்பவே கம்மியாகும். ஸோ இதுக்காக தான் நான் மெயின்லி ஐஸ் தெரப்பி செய்கிறேன். மற்றது வந்துட்டு ஸ்கின் லைட்டாக க்ளோ ஆன மாதிரி ஒரு ஃபீலும் வரும் அதுக்காக. ஸோ இந்த ஐஸை அப்படியே நம்ம துடைக்கக்கூடாது. இந்த கூலிங் எஃபெக்ட் அப்படியே இருக்கணும். அது இருக்கிற வரைக்கும் நான் இன்னும் தூங்கி எழும்புன பெட் ரெடி பண்ணல. நம்ம பெட் ரெடி பண்ணுவோம். ஐஸ் கொட்டிச்சு. ஓகே, பெட்டெல்லாம் ரெடி பண்ண முடிஞ்சு அடுத்து நம்ம ஃபேஸை இப்போ என்ன சொல்கிறது, டவலை வச்சு தொடச்சிட்டு க்ரீமை போட்டு ஸ்கின் கேர் முடிப்போம். இப்போ நம்ம எப்பவும் போல் இந்த ஹிமாலயா க்ரீமை வச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ண போகிறோம். ஸ்கின் கேருக்கு பெருசாக இல்லை, இந்த க்ரீம் வச்சு ப்ரிரப் பண்ணியாச்சு. என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்லையும் அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா முகத்தில் பிளெண்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அப்ளை பண்ண பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா லிப் பாம் எடுத்து லிப் பாம் அப்ளை பண்ணியோம். ஸ்கின் கேர் முடிஞ்சு. அடுத்து என்ன டே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்னோட ஃப்ரெஷ் ஜூஸை தான் மார்னிங் குடிக்க போகிறோம். இதில் வந்துட்டு பீட்ரூட் அண்ட் கேரட் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இது ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா இது ரெண்டு வெஜிடபிள்ஸ் தானே, வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ, இதில் நிறையாவே விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸ்கின் க்ளோக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும். மற்றது வந்துட்டு நான் இது வாரத்துக்கு நல்லா இருக்கு. வாரத்தில் மினிமம் 3 to 4 days அது எடுப்பேன். முடிஞ்சால் ஃபுல் வீக்குமே எடுப்பேன். இது குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அது பழகினதுக்கு அப்புறம் நல்லா ரசித்து குடிக்கலாம். இதில் ஜஸ்ட் வாட்டர் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கு. சுகர், ஹனியோ எதுவுமே ஆட் பண்ணிடல. வெறுமனே தான் இருக்குது, எம்டியாக தான் இருக்குது. மற்ற இது மார்னிங் எழும்பினதும் எம்டி ஸ்டமக்கில் தான் குடிக்கணும். இது அந்த நம்ம சும்மா என்ன சொல்கிறது, ஜூஸ் குடிப்போம் அந்த மாதிரி நமக்கு என்ன சொல்கிறது, ருசிச்செல்லாம் குடிக்கல அது உண்மைக்குமே. பட் டேஸ்ட் செட் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி குடிக்கலாம். எனக்கு ஆனால் ஸ்லோ மோஷனில் குடிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை உண்மையிலே சொன்னால். ஸோ அதனால் கடகடன்னு முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ தலையை சீவி கொள்ளணும். இன்னும் இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுக்கலை, அதை எடுக்கணும். இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுவேன். நான் எப்போவுமே ஹேர் கோம் பண்ணுற ஒரு விதம் இருக்குது. ஃபஸ்ட்டுக்கே சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துட்டு அதில் 2 சைடு மெதுவாக சீவிட்டு சிக்கு எடுத்துப்பேன். ஸோ இப்போ அதை தான் செய்கிறேன். மேலே இருந்து கீழேக்கு தான் சிக்கு எடுக்கணும் எப்போவுமே.
மெதுவாக எடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பின்னல் தான் போட்டுக்கொள்வேன். மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு பின்னல் போட்டுக்கிட்டு இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றது ஹேர் டேமேஜ் ஆகுறதும் குறையும். அதனால ஏன்னா ஓவராக பொல்யூஷன் படாது, மற்றது ஓவராக மற்ற சிக்கெல்லாம் வராது. ஸோ எப்போவுமே நான் ஹேரை பின்னல் போட்டு தான் வச்சுப்பேன். வேலைக்கு போகிறதுனால டெய்லி பின்னல் போடாது. ஸோ யாருக்கு கோயில் வச்சுட்டு போகிற அன்னைக்கு வேலைக்கு பின்னல் போட்டு வைப்பேன். மற்றபடி ஏதாவது ஹாஃப் பானிட்டேலோ இல்லாட்டி மோஸ்ட்லி குளிச்சுட்டு போகிற நாளாக இருந்தால் கிளிப் பண்ண போட்டோம், அந்த மாதிரி தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு ஒரு பின்ன போட்டுக்கொள்ளாது. அதுக்கப்புறம் இருக்கு அது இந்த மாதிரி ஹேர் பேண்டோடு போட்டு கொள்கிறேன். என் டிஷர்ட் எல்லாம் நனைஞ்சி இருக்கு. இந்த ஐஸ் வச்சேன் தானே, ஸோ அந்த டைமில் நனைஞ்சது. ஓகே, என்ன செய்யும். மற்ற நாளைக்கு உண்மையாக சொல்லணும்னா வாஷ் பண்ணிட்டு வந்ததும் நான் அதை தான் செய்வேன் டவலோடையே. பட் எனக்கு வீடியோவில் டவலோட இருக்கேடாது. ஸோ அதனால டிஷர்ட்டை போட்டு வீடியோக்காக எடுத்தேன். டிஷர்ட் நனைஞ்சிச்சு. நான் இந்த ஐஸ் தெரப்பி வந்துட்டு மார்னிங் நைட் ரெண்டுலேயுமே செய்வேன் ரெகுலராக. அது வந்து ஸ்கின் கேரில் டெய்லி பேசிஸில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசரோ ஃபேஸ் க்ரீமோ எதுவாக வேணுமா அப்ளை பண்ணிக்கொள்வேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் முடிக்கு ஹேர் ஆயிலிங் வேறு பண்ணுவேன். நான் ஈவினிங் ஆயில் வச்சேன்னா நாளைக்கு மார்னிங் தான் பிடிக்கும். ஸோ இப்போ டைம் நினைக்கிறேன் 11:30 கிட்ட இருக்கும். 11லேருந்து 10 மணி 10:30 கிட்டத்தட்ட. ஸோ அடுத்து எதுவுமே சாப்பிட்ற ஐடியாலாம் இல்லை. டிரெக்டாக லஞ்ச்லேயே சாப்பிடுவோம்னு யோசிச்சேன். பார்ப்போம், நடுவில் ஏதாவது சாப்பிட்டேன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து டிவி தான் பார்க்க போகிறேன். டிவி பார்க்குறப்ப பண்ணலாம். வீட்டில் பனானா இருக்கு காய்ஸ். ஸோ லைட்டாக ஒரு பசி ஒன்று வந்துச்சு. பட் சோறு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. அடுத்து என்ன சாப்பிட போறேன்னு சாப்பிட்றப்ப காட்டுறேன். இப்போ நான் கார்கி மூவியை பார்க்குறேன். நீங்களும் பார்க்குறீங்களா? பாருங்க. இப்படி சாஞ்சிக்கிட்டு ஒரு மூவி பார்க்கறது எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு தெரியுமா? கலைஞர் டிவியில் கார்கி போயிடுச்சு. சும்மா சேனல் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். சக்தி டிவியில் சண்டைக்கோழி பார்ட் 1 போகுது. சண்டைக்கோழியா கார்கியான்னு பார்க்குறப்ப எனக்கு சண்டைக்கோழி தான் நம்பர் 1. ஸோ நான் இப்போ சண்டைக்கோழி, நான் நினைக்கிறேன் இது சண்டைக்கோழின்னு விஷாலோட படம். ஸோ அதை தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம தண்ணி குடிக்கிறது. ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு கொள்ளுவேன். வேலைக்கு போகிறப்ப இதை விட பெரிய பாட்டில் அடிக்கடி தண்ணி வைக்கல. அதனால வேலைக்கு போனால் 12 hours வேலை தானே. ஸோ ஒரு
4 to 5 பாட்டில்ஸ் மாதிரி நான் குடிச்சு முடிப்பேன் அந்த 12 ஹவர்ஸ்க்குள்ள. ஸோ அப்போவே ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் மாதிரி என் உடம்புக்குள்ளே போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஆஃப் நாளைக்கு வீட்டில் இருக்கிறப்ப வாட்டர் பாட்டில் வச்சுக்கொள்வேன். கட்டாயமாக தண்ணி குடிங்க. அது நம்ம ஸ்கின்னுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு உடம்புக்கு ஹெல்த்துக்கு வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ 12:30 ஆகுது. பட் ஸ்டில் நான் ஒன்றும் சாப்பிடல. மார்னிங் அந்த ஜூஸும் பனானா மட்டும்தான், பசியும் இல்லை. ஸோ ரெடியாக லஞ்சு போயிடுவேன். மனோவுக்கு சாப்பாடு கட்டிட்டேன். இன்னும் கொஞ்சத்தில் அப்பா கொண்டு போய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நாள் லஞ்ச் டைமில் மீட் பண்ணுறேன். 6 hours later. லஞ்ச் டைம் வந்துச்சு. சாப்பிட்டு தான் போகிறேன். பகல் 1 மணி ஆகுது. இன்னைக்கு லஞ்சில் வந்துட்டு எக் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா சிக்கன் டேவர், yellow ரைஸ், அதுக்கப்புறமா கோவா, அதெல்லாம் தான். காய்ஸ் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டெய்லி நான் சாப்பிட்டதுக்கு பிறகு ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன். ஸோ கையை கழுவிட்டு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்போவுமே ஹாட் வாட்டர் தான் எடுத்துப்பேன். ஏன்னு சொன்னால் சாப்பிட்றப்ப சாப்பாடில் இருக்கிற ஆயில்ஸ் அந்த மாதிரி எல்லாம் உடம்புக்குள்ளே இருக்கும். ஸோ நல்லா சுடு தண்ணி குடிச்சோன்னு சொன்னால் அந்த ஆயில்ஸ் எல்லாம் பர்ன் ஆகி போயிடும். அப்போ கேர்ள்ஸுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை வயிறு வர்றது, ஸ்டமக் விளங்குற அளவுக்கு வர்றது ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிடும். அதே மாதிரி சாப்பாடையும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, ஓவராக சாப்பிட வேணாம். ஸோ ஹாட் வாட்டர் குடிக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கே இந்த ஹேபிட்டை பழகிக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அதை பழகிட்டோன்னு சொன்னால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரோ இல்லாட்டி சும்மா தண்ணியோ அதெல்லாம் குடிக்கவே தோணாது. வார்ம் வாட்டர் எப்போவுமே ஹாட் வாட்டர் தான் எங்களுக்கு குடிக்க தோணும். அது இல்லாட்டியும் எங்கேருந்து சரி கண்டுபிடிச்சி தேடி எடுத்து சரி குடிக்கணும்னு தான் இருக்கும். வார்ம் வாட்டர் இல்லாட்டி கோல்ட் வாட்டர் குடிக்கிறதே குறவு. ஸோ இப்போ லஞ்ச் என்ன முடிஞ்சு அடுத்து வீடியோ எடிட்டிங் வேலை கொஞ்சம் இருக்குது. பட் அதெல்லாம் எனக்கு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண முடியாது. பிகாஸ் நான் இதே ஃபோனில் தான் அந்த வீடியோஸும் எடிட் பண்ண போகிறேன். அந்த காரணம்னால அதெல்லாம் எனக்கு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண இயலாது. ஸோ அடுத்து ஈவினிங் டைமில் மீட் பண்ணுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஸோ டீயோ ஏதாவது நான் குடிப்பேன். ஒன்றோ இல்லாட்டி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவேன், ஏதாவது செஞ்சு சாப்பிடுவேன். அதுவும் ஷுவர் இல்லை, அது என்ன மூடை பொறுத்து அந்த டைமில். பட் டீ ஒன்று குடிப்பேன். பிகாஸ் டெய்லி வேலைக்கு போனால் அங்கே செய்கிற டீ தான் குடிப்பேன். பட் எனக்கு நான் செய்கிற டீ அளவுக்கு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் அதனால நான் ஆஃப் நாளைக்கு எப்படி சரி என் கையாலேயே டீ ஒன்று ஊற்றி குடிப்பேன். அதை நான் மிஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இன்றைக்கும் அதை செய்வேன். என்ன சொன்னால் நான் எங்களுக்கு யார் என்ன செஞ்சு கொடுத்தாலும் எங்களுக்கு எங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நல்லா பால் போட்டு திக்காக எனக்கு டீ வேணும். அதனால ஈவினிங் டீ டைமில் தான் மோஸ்ட்டாக நான் மீட் பண்ணுவேன். வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் இருக்குது, அதோடைய டிவியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நான் ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் திரும்ப.
ஸோ அதுக்கு ஒரு டிகிரி பற்றி எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கணும், அதெல்லாம் செய்யணும். அது எல்லாமே வீடியோ எடுக்கிறது இந்த ஃபோன்லேயே தான் நான் செய்யணும். ஸோ அதெல்லாம் எங்கள் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் அதெல்லாம் நான் இன்னைக்கு செய்யத்தான் போகிறேன். ஸோ அடுத்து ஈவினிங் டைமில் மீட் பண்ணலாம். Later that same evening. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, பட் டைமுக்கு இன்னும் வரல. ஸோ ஃப்ரிட்ஜில் டெய்ரி மில்க் இருந்துச்சு, அதுதான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டேன் ஏற்கனவே, கொஞ்சோண்டு பேலன்ஸில் இருக்குது, அது முடிக்கலாம்னு. செம்ம இருக்கு. எனக்கு ஒரு பிடிச்ச சாக்லேட்னு சொன்னால் டெய்ரி மில்க் தான். டெய்ரி மில்க் பிடிக்காதவங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே இருக்க மாட்டீங்க. டெய்ரி மில்க் அவ்வளோ நல்லா இருக்கும். இதை சாப்பிட்டு அடுத்த டீ டைமில் மீட் பண்ணுறேன். சாக்லேட்டில் லாஸ்ட் பீஸ். எனக்கு தெரிஞ்சு எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும்னா ஒன்று ஃபஸ்ட்டுக்கே டெய்ரி மில்க், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது, ரெவெல் ஒன்று, அது செம்மையாக இருக்கும். இந்த டெய்ரி மில்க்கு சிமிலர்னு சொல்லலாம், அது பிடிக்கும். அதுக்கப்புறமா கிட்கேட் பிடிக்கும், அடுத்து ஸ்னிக்கர்ஸ் பிடிக்கும். அதுக்கப்புறமா எடுத்து அந்த ஃபெராரி வச்ச அது பிடிக்கும். அந்த சாக்லேட்ஸ்னாலும் தான் எனக்கு ஃபேவரட்னு சொல்கிறாலே சொல்லுவேன். சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் விட அந்த நாள் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். சாக்லேட் சாப்பிட முடிஞ்சு ஒரு 5 மணிக்கு மாதிரி டீயாக ஊற்றி குடிப்பேன். ஸோ டீ குடிக்கிறப்ப மீட் பண்ணுறேன். 3 hours later. காய்ஸ் ஈவினிங் 5 மணி 5:30 கிட்டத்தட்ட. இன்னும் டீ குடிக்கல. டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே தூக்கம் போயிடுச்சு. இப்போ டக்குன்னு டீ ஊற்றிட்டு குடிப்போம். மில்க் டீ தான் ஊற்ற போகிறேன். நான் ஊற்றுற டீ கொஞ்சம் திக்காக இருக்கும், எனக்கு டீ பிடிக்கும். இப்போ டீ ஊற்றி முடிச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா குடிப்பேன். காய்ஸ் இப்போ ஈவினிங் 6:45 7 கிட்ட ஆக போகுது. நான் உங்களுக்கு மார்னிங் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பவே சொன்னேன், இன்னைக்கு நான் தலைக்கு குளிக்கிறதா இல்லை ஹேர் ஆயில் தான் வைக்க போகிறேன். ஈவினிங்க்கு நாளைக்கு வேலைக்கு போகும்போது நான் தலைக்கு குளிக்கிறதா இருக்கிறேன். யூஸ்வலாக நான் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட்டுக்கு ஹேர் ஆயில் வைப்பேன். பட் இப்போ கொஞ்ச நாளாக என் ஹேர் ஆயில் காலி ஆயிடுச்சு. ஸோ திரும்ப அது செஞ்சு கொள்ளணும். நானாக தான் என் ஓன் ஹேர் ஆயில் செஞ்சு கொள்ளுவேன். பட் சில திங்ஸ் எனக்கு தேவைப்படுது. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் புதுசாக தான் ஆட் பண்ண போகிறேன் ஆயிலுக்கு. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால அதை கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் கூடிய சீக்கிரமாக செய்வேன். அந்த ஆயில் செய்கிற ப்ராசஸ் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு சின்ன குவான்டிட்டி ஒன்று எனக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து செஞ்சுக்க தான் போகிறேன். ஸோ நிறைய செய்கிறதா இல்லை, ஏன்னா அநியாயமே சும்மா ஆயிலெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது. ஆயில் சரியான விலை ஸ்ரீலங்காவில் உண்மையிலேயே. அதனால ஆயில் மட்டும் இல்லை, எல்லா திங்ஸுமே சரி விலை இங்கே. ஸோ இப்போதைக்கு இருக்கிற சாமான் வச்சுட்டு நான் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது ஸ்கேல்ப்புக்கு வைக்கத்தான் போகிறேன். ஸோ டக்குன்னு போயிட்டு ஆயிலை செய்வேன். நான் இப்படி செய்கிறேன்னு நீங்களும் பாருங்கள். ஃபுல் ரெசிபி நான் ஷேர் பண்ணிக்கொள்ள மாட்டேன்.
உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக எடுத்துட்டு வாங்க. ஆயில் செய்ய போகலாம். அதோடைய ஹேர் ஆயிலும் பண்ணுவோம். காய்ஸ் ஆயில் செஞ்சு முடிச்சிட்டேன். பட் அது ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அது ஆறுற வரைக்கும் இப்போ நைட் டிஷ்யூ டின்னர் ரெடி பண்ணணும். ஸோ இன்றைக்கி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். அதில் எல்லாமே ரெசிபி நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறதா இல்லை, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படி ஷேர் பண்ணிக்க போனால். ஸோ ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஆறுற வரைக்கும் சமைக்கிறதுக்கு பொருட்கள் நான் ரெடி பண்ணிக்க தான் போகிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ், ஆனியன் கட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்குது. அதெல்லாம் இப்போ தான் சமைச்சு முடிச்சிட்டேன். கிச்சனுக்குள்ளே ரொம்பவே எண்ணெய் வெந்து போயிடுச்சு, ரொம்ப ஹொட்டாக இருக்கு. ஸோ இன்னும் ஆயில் வைக்கலை, தலைக்கு கசகசன்னு இருக்கு. அதனால இப்போ போயிட்டு பாடி வாஷ் ஒன்று பண்ணிட்டு வந்து ஆயில் ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சுட்டு தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். நான் நூடுல்ஸ் செய்கிற ரெசிப்பியை இதுக்கு முதல் நீங்கள் பார்த்தீங்க தானே. ஸோ ரெசிபின்னு சொன்னால் அது ரெசிப்பியாகவே இல்லை. பட் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னு சொன்னால் உண்மையிலே அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரெசிபி வேணும்னு சொன்னால் நூடுல்ஸ் இமோஜி சரி, இல்லாட்டி yellow கலர் ஹார்ட் சரி, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபியை நான் கட்டாயமாக கொண்டு வரேன் அடுத்த வீடியோவில். இப்போ நான் போகிறேன் பாடி வாஷ் பண்ணுறதுக்கு. பாய். 3000 years later. பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த நைட்டியை தான் எடுத்துக்கிட்டேன். கம்ஃபர்டபுளாக இருக்குது, பெருசாகவும் இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. ஸோ ஸ்கின் கேரில் ஒரு ஸ்டெப் முடிச்சுட்டேன். ஏற்கனவே நான் ஒரு காரணமே ஐஸ் வைக்கிறது. ஸோ ஐஸ் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ அதில் கூலிங் எஃபெக்டும் போயிடுச்சு. ஸோ தண்ணியை டவலை வச்சு தொடச்சி அதுக்கப்புறமா எங்கள் ஹிமாலயா க்ரீமை தான் ஃபேஸுக்கு போட்டுக்க போகிறேன். நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதே ஹிமாலயாவில் இது வந்து கேசர் ஃபேஸ் வாஷ் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உண்மைக்குமே ஸ்கின்னுக்கு ரொம்பவே செட் ஆகிடுச்சு. ஸோ அதோடைய நான் என் ரெகுலர் ஸ்கின் கேரில் அதோடையே ஸ்டெப் ஆகிக்கிட்டேன். அதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே ட்ரை பண்ண போகிறது இல்லை. ட்ரை பண்ணாலும் என் ஃபேஸுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகுதில்லை. ஸோ ரெகுலர் பேசிஸில் ஸ்கின் கேரில் மூணு ப்ராடக்ட்ஸ் தான். ஒன்று என்னோட ஹிமாலயா ஃபேஸ் வாஷ், அடுத்து என்னோட ஐஸ் கியூப்ஸ், அதுக்கப்புறமா இந்த க்ரீம் லிப் பாம் போடணும். அடுத்து நாங்கள் லிப் பாம் தான் போட்டுக்க போகிறது. நான் யூஸ் பண்ணுற லிப் பாம் வந்துட்டு ப்ரிவென்ஸ் பிராண்டில் க்ளோபி சொல்கிற இந்த லிப் பாம். பீச் டிண்டர் லிப் பாம் இல்லை, லிப் பாம் கலராக இருக்குது. பட் லிப்ஸில் அப்ளை பண்ணதுக்கு டிண்ட் ஒன்று வராது. ரொம்பவே ட்ரை லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். ஏன்னா இது ஓவர் ஆயிலியாக இருக்குது. அதனால
இது முடிஞ்சா சம்மர் டைமில் ஓவர் ஹீட்டாக இருக்குமே. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம்னா இது பாம் மாதிரி வரும். இல்லாட்டி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை எடுத்தேன். இந்த பாருங்க இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு விளங்குதா? இது ஓவர் ஒயிலி மாதிரி தான் வருது. அது எனக்கு பிடிக்காது. அதனால லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணிக்கொள்ளும். பெருசாக அப்ளை பண்ணுறது இல்லைங்க. இப்போ புதுசாக ஒன்று வாங்கணும். எனக்கு இது அவ்வளோக்கா செட் ஆகலை. ஸோ அடுத்து ஹேர் ஆயில் பண்ணுவோம். ஆயில் எடுத்துட்டு வரேன். ஓகே கைஸ், ஆயில் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ஐயோ விளங்குது இல்லையா? ஓகே இருங்க. ஸோ இது தான் என் ஆயில். ஆயில் அந்த கலரில் தான் இருக்கு. பிகாஸ் நான் பிளாக் சீட்ஸ் போட்டேன். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடியல இருக்கிற சிக்க எடுத்துக்கணும். நல்லா சிக்க வச்சுக்கிட்டு ஆயில் வைக்கக்கூடாது. ஏன்னா ஆயில் வச்சதுக்கப்புறம் நான் அவ்வளோ கோம்பை யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதனால கோம்பில் பெரிய சைட் வைக்கிற சைடு எடுத்துட்டு நல்லா சிக்க எடுத்துக்கொள்கிறேன். சிக்க எடுத்து முடிஞ்சு நம்ம யாருக்கு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் போகிறேன். கொஞ்ச நாளாக ஆயில் வைக்காத காரணத்தினால் என்னுடைய முடி கொட்டுகிறது பாருங்க. கொஞ்சம் ஓகே. இப்போ தான் என் கேமராவில் என்னமோ இருந்திருக்கு. அதனால தான் லைட்டாக பிளர் ஆன மாதிரி இருக்கு. சரி, இப்போ தாளிக்கு ஆயில் வைக்கலாம். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் லைட்டாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கேப்பை பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரி புள்ளியாக இருக்குமே வைக்கணும். இந்த நேல்ஸோட உண்மையில இந்த வேலைலாம் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் அது கலரவும் மாட்டேங்குது கைஸ். இப்போ நான் நினைக்கிறேன் 20 நாளைக்கு மேலே போன மாதம் அப்படின்னா ஜூலை 10ஆம் தேதி தான் நேல்ஸை போட்டேன். ஏன்னா ஜூலை 12 தானே மாமா வீட்டில் வந்தாங்க, என்கேஜ்மெண்ட் இருந்தது. அப்போ இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறது ஆகஸ்ட் 2ஆம் தேதி. எத்தனாம் தேதி நான் அப்லோட் பண்ணுவேன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது மட்டும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் ஹேர்லேயுமே நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்கேல்புக்கு ஆயில் வச்சு முடிஞ்சு இப்போ ஃபுல் ஹேர் லென்த்துக்குமே ஆயில் வைக்கணும். ஆயில் லென்த்துக்கும் இந்த எண்ட்ஸுக்கும் ஆயில் வைக்கணும். நல்லா இன்னைக்கு சண்டே, ஸோ எனக்கு கிளாஸ் இருக்கிற நாள். பட் நேற்று நைட் எனக்கு கிளாஸில் இருந்து மெசேஜ் போட்டாங்க இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு. ஸோ அதனால தான் இன்னைக்கு வீட்டில் இருக்கேன். இல்லாட்டி ஆஃப் இல்லை, சண்டே ஆனாலும் வெளியில் தான் இருப்பேன். மற்றது இன்னைக்கு மாமா வேறு ஆஃபா, ஸோ எங்கேயும் போகிறதுக்கு கூட வழி இல்லை. இப்போ ஃபுல் ஹேருக்குமே ஆயில் வச்சு முடிஞ்சு ஆயிலை ஓரமாக வச்சுக்கொள்கிறோம். இப்போ இந்த ஃபிங்கர்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இந்த ஃபிங்கர் டிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு
என் முடி வந்துட்டு ஓவர் சிக்காகிற முடி ஒன்று, அதனால நான் ரொம்ப எல்லாம் தலையை போட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஏன்னா என்ன முடி டக்குன்னு சிக்காயிடும். சரியா, பின்னிக்கிட்டு இருந்தாலே சிக்காயிடும், அந்த அளவுக்கு சிக்காகுது. நான் யூஸ்வலாக நிறையா முடி வந்துட்டு பின்னுறதுக்கு ரீசன் சிக்காகாமல் இருக்கிறதுக்கு, பட் என் முடி பின்னாலே சிக்காகுது. அப்போவே நீங்கள் நினச்சிக்கோங்க எப்படியா பட்ட ஒரு முடி எனக்கு இருக்குன்னு. ஸோ இப்போ தலை மசாஜ் பண்ண முடிஞ்சு, இப்போ தலையை சீவிட்டு இந்த மேலே மட்டும் தான் லைட்டாக எடுக்க, கீழெல்லாம் சீவ போகிறதா இல்லை. டக்குன்னு எடுத்துட்டு பின்னிக்கத்தான் போடுறேன். இந்த மாதிரி பின்னி கொள்கிறேன், என் வரைக்கும் பின்னி கொள்கிறேன். ரொம்ப டைட்டாக பிரைட்ஸ் போடுறது இல்லை, லூஸாக தான். ஏன்னா நாங்கள் துணி தண்ணி போடுறோம். ஸோ ரொம்ப டைட்டாக தலை பின்னணும்னா தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால லூஸாக பின்னர் போட்டு எஞ்ச் வரைக்குமே பின்னி கொள்கிறேன். பின்னிட்டு மடிச்சுட்டு ஸ்க்ரன்ச் ஒன்று போட்டுப்பேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, என்னோட ரெகுலர் பேசிஸில் ஆயில் தான் இருக்கும். அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படியும் நான் போடுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, 2 நாள் விட்டு 2 நாள் ஒரு நாளோ அந்த மாதிரி போடுவேன் கட்டாயமாக. இப்போ இந்த ஆயில் தீர்ந்துச்சு. எனக்கு செம்பருத்தி பூ வந்துட்டு சிங்களத்தில் வதை மாலைன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் அந்த பொக்குரு வதைன்னு சொல்லுவாங்க, மொத்தையாக இருக்கும். அதுதான் கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைச்சிச்சுன்னா நான் செய்வேன், ஆனால் அது இல்லை. குழம்புல தேடிக்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் டிலே ஆகுது. இப்போ நான் ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த முடியை வச்சுட்டு டின்னர் தான் சாப்பிடத்தான் போகிறேன். டின்னர் முடிச்சதுக்கப்புறம் தூங்க வரப்போ மீட் பண்ணுறேன். இப்போ நான் செஞ்ச நூடுல்ஸை சாப்பிடுவேன். இப்போ நான் டின்னர் சாப்பிடத்தான் போகிறேன். நான் செஞ்ச நூடுல்ஸ் பாப்பா இப்படி இருக்கு. நான் செஞ்சேன்னு சொல்றது இல்லை, இது உண்மையிலே செம்ம டேஸ்டாக இருக்குது. மற்றது இதுக்கு வந்துட்டு கிரேவிஸ் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா தேவையான ஸ்பைசினஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்று மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா முட்டை அது இது எல்லாத்தையும் போட்டு தான் இதை செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ இருக்கிறது சாப்பிட்றதுக்கு தான். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து தூங்க வரப்ப மீட் பண்ணுறேன். லைட்டிங் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, கணக்கெடுக்க வேணாம். சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட என் இருமலுக்கு மருந்தும் குடிச்சிட்டேன், தண்ணியும் குடிச்சிட்டேன். இப்போ டிவி பார்க்கத்தான் போகிறேன். பையனார் துணை சீரியல் போய்கிட்டு இருக்கு விஜய் டிவியில். அடுத்து சிறகடிக்க ஆசையும் பார்த்துட்டு பெட்டுக்கு வருவேன் தூங்க. அப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன். காய்ஸ், டிவி எல்லாம் பார்த்து முடிஞ்சு வீடியோவும் எண்ட் பண்ணி தான் போகிறேன். ஸோ இப்போ நான் தூங்கத்தான் போகிறேன். எப்போவுமே நான் தலைக்கு ஆயில் வச்சுட்டேன்னா அடுத்த நாள் மார்னிங் எப்படியும் குளிப்பேன் தானே. ஸோ நான் ரெகுலர் யூஸ் பண்ணுற பில்லோவில் அப்படியே தூங்க மாட்டேன். ஒரு காட்டன் டிஷர்ட் ஒன்று எடுத்துட்டு அதை வந்துட்டு இந்த பில்லோவில் போட்டு அதுக்கு மேலே தான் தூங்குவேன். ஏன்னு சொன்னால் ஆயில் தானே தலையில். ஸோ நான் அப்படியே பில்லோவில் வச்சு இதாகணும் தூங்கிட்டேன்னு சொன்னால் ஆயிலெலாம் பில்லோவுக்கு இதாகிடும். அப்போ என் முகம் அதில் பட்டுச்சின்னு சொன்னாங்க, அப்போ பிம்பிள்ஸ் வரும்.
ஸோ இப்போ நான் இந்த மாதிரி இந்த டிஷர்ட் வந்துட்டு என் பில்லோக்கு வேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டிஷர்ட் எடுத்து தான் நாளைக்கு நான் மார்னிங் குளிக்கிறப்ப தலையை ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்வேன். என் டெடி பேர் இருக்குது, டெடி பேரை வச்சுக்கொள்வேன். அடுத்து சார்ஜரையும் பெட்டுக்கு மேலே வச்சுக்கொள்வேன். அதுக்கப்புறமா மற்றதில் எடுத்து இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு இப்போ தூங்கத்தான் ரெடியாக இருக்கு. பாட்டிலுக்கு தண்ணி ஒன்று மட்டும் பிடிச்சிக்கொள்ளணும். அதை பிடிச்சா நான் தூங்குறதுக்கு ரெடி. தண்ணியை பிடிச்சிட்டு பெட்டுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். காய்ஸ், தூங்குறதுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் தூங்கத்தான் போகிறேன். இந்த மாதிரி தான் என் டே ரொட்டீன் எப்போதுமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ நானும் என் டெடி பேரும் இப்போ தூங்க தான் போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பாய்.